Bismillahirrahmanirrahim. Alhamdulillahi rabbil alamin. Assalatu wassalamu ala sayyidil mursalin wa ala alihi wa ashabihi ajma'in. Amma ba'd. இன்றைக்கு ஓதின சூரத்து ரஹ்மான், சூரத்துல் வாக்கியா ஓதப்பட்டுச்சு. அதில் அல்லாஹு தாலா சொர்க்கத்தை நரகத்தை பற்றி கூட எல்லாம் பிரஸ்தாபித்திருக்கிறான். சில விஷயங்கள் தர்ஜுமா தஃப்சீர் பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். முதல்ல இந்த சூரா சம்பந்தமாக திருமிதி ஷரீஃபில் ரிவாய் செய்யப்பட்டிருக்கின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கிறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தடவை சஹாபாக்கள் இடத்துல வந்தாங்க. வந்து சூரத்து ரஹ்மானை ஓதி காட்டினாங்க. ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் ஓதினாங்க. சஹாபாக்கள் அதை கேட்டுட்டு அமைதியாக இருந்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, இந்த சூறாவை நான் ஜின்களுக்கு அந்த ஜின்களுடைய இரவில் நான் ஓதி காட்டினேன். அவர்கள் உங்களை விட அழகான முறையில் இதுக்கு பதில் கொடுத்தாங்கன்னு சொன்னாங்க. நான் இந்த சூறாவில் கிட்டத்தட்ட 31 இடத்துல ஃபபி ஐயி ஆலா இரப்பிக்குமா துக்கதிபான் என்ற ஆயத்து திரும்ப திரும்ப வருது. ஃபபி ஐயி ஆலா இரப்பிக்குமா துக்கதிபான்டா உங்கள் இறைவனுடைய எந்தெந்த நேமத்துகளை நீங்கள் 2 பேரும், அதாவது மனித வர்க்கமும் ஜின் வர்க்கமும் பொய்ப்பிக்கின்றீர்கள் என்று அல்லாஹ் தஆலா கேட்குறான். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, இந்த 31 இடத்துல இந்த ஆயத்து வருது. ஒவ்வொரு இடத்துல ஜின்கள் பதில் சொன்னாங்க. காலு லா ஷைஅ மின் நிஅமிக ரப்பனா நுகذிப் ஃபலக்கல் ஹம்த். யா அல்லாஹ், உன்னுடைய எந்த ஒரு நியமத்தை நாங்கள் பொய்ப்பிக்க முடியாது, பொய்ப்பிக்க மாட்டோம், உனக்கு எல்லா புகழும் என்று அந்த ஜின்கள் பதில் சொன்னாங்க. ஆனால் நீங்கள் எந்த பதிலுமே சொல்லலன்னு சஹாபாக்களை பார்த்து சொன்னாங்க. இந்த சூறாவுடைய ஆரம்பம் அர் ரஹ்மான் ஆரம்பிக்கின்றது. அர் ரஹ்மான் அளவற்ற அருளாளன். அல்லமல் குர்ஆன், அவன் குர்ஆனை படித்து கொடுத்தான். ஹலக்கல் இன்சான், மனிதனை படைத்தான். அல்லமுல் பயான், மனிதனை படைச்சி அவனுக்கு கொடுத்த பெரிய நியமத்தை அல்லாஹ் சொல்கிறான். பயான் என்று சொன்னால் விளங்குறது, விளக்கத்தை கொடுத்தான். இங்கே பயான் என்றால் பேச்சு திறமை எல்லாம் கொடுத்தான். தன்னுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய விஷயத்தை விளங்கப்படுத்தக்கூடிய தன்மை எல்லாம் அவனுக்கு படித்து கொடுத்தான். அஷ்ஷம்சு அல் கமரு பி ஹஸ்பான், சூரியனும் சந்திரனும் தனக்கான நிர்ணயிக்கப்பட்ட அமைப்பில் ஓடிக்கொண்டிருக்கின்றது. அப்போ அல்லாஹு தஆலா அடியார்களை படைத்ததை சொல்லி அவர்களுக்கு குர்ஆனை படித்து கொடுத்ததையும் அல்லாஹ் சொல்கிறான். மனிதனை படைத்து அவர்களுக்கு பேச்சு திறனை, பேசக்கூடிய தன்மையும் அல்லாஹ் தான் சொல்லி கொடுத்தான். ஒவ்வொரு எழுத்துக்களையும் அவனுடைய நாவில், வாயில் எந்த பகுதியில் வெளியாகணுமோ அந்த பகுதியிலிருந்து அல்லாஹ் வெளியாக்க செய்கின்றான். அதுக்கடுத்து அல்லாஹு தஆலா சொல்கிறான், சூரியனும் சந்திரனும் தனக்காக வேண்டி நிர்ணயிக்கப்பட்ட இடத்துல ஓடிக்கொண்டிருக்கின்றது. அல்லாஹ் சூரத்துல் யாசீன்ல சொல்கிறான், சூரா யாசீன்ல லஷம்ஸ் என்பகை லஹா அன் துத்ரிகல் கமர், சூரியன் இருக்கிறதே அது சந்திரனை போய் எட்ட முடியாது, அதை பிடிக்க முடியாது. வலல்லைலு சாபிகுன் நஹார், இதே மாதிரி இரவு பகலை முந்த முடியாது. அப்படின்னா பகல் முந்தி வரும், அடுத்த இரவு வரும், அதுக்கடுத்த இரவு போனது பிறகு பகல் வரும். ஒவ்வொன்றாக ஏற்ற நிர்ணயிக்கப்பட்ட அமைப்பில் ஓடிக்கொண்டிருக்கின்றது. வக்குல்லும் ஃபி ஃபலக்கி யஸ்பஹூன், ஒவ்வொன்றும் அதற்காக வேண்டி அமைக்கப்பட்ட அந்த ஓடு பாதையில் ஓடிக்கொண்டிருக்கின்றது. அப்போ சூரியனும் சந்திரனும் அதுக்காக நிர்ணயிக்கப்பட்ட இடத்துல ஓடிக்கொண்டிருக்கிறது என்று அல்லாஹ் சொல்கிறான். ذَلِكَ تَقْدِيرُ الْعَزِيزُ الْعَلِيمُ, இன்னொரு இடத்துல அல்லாஹ் தஆலா சொல்கிறான், இது அனைத்தையும் அறிந்த சக்திமிக்க அல்லாஹுடைய ஏற்பாடு. அதை மீறி அது ஓட முடியாது, ஒன்று கொண்டு முந்த முடியாது, தனக்கு நிர்ணயிக்கப்பட்ட இடத்தை தாண்ட முடியாது. அடுத்து அல்லாஹ் சொல்லாம், வன் நஜ்மு வஷ்ஷஜரு யஸ்ஜுதான், நஜ்ம் என்ற அரபியில் நட்சத்திரங்களுக்கு சொல்கிறது. இதே மாதிரி எந்த தாவரங்களுக்கு தண்டு கிடையாது, அது நிற்கிற மாதிரி அமைப்பு இல்லாமல் படுத்த மாதிரி இருக்கக்கூடிய தாவரங்கள், அந்த கொடிகள்,
அந்த கொடிகளும் வஷ்ஷஜர் மரங்களும் யஸ்ஜுதான் அல்லாஹ்க்கு சுஜூது செய்து கொண்டிருக்கின்றன. அப்போ அல்லாஹ் தஆலா சொல்கிறான், இந்த ஒவ்வொரு செடி கொடிகள் கூட மரங்கள் அனைத்தும் அல்லாஹ்க்கு சுஜூது செய்து சிரம் பணிகிறது. இரண்டாவது கருத்து, நஜ்ம் என்றால் நட்சத்திரங்கள். நட்சத்திரங்களும் அல்லாஹ்க்கு சுஜூது செய்து. அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல இன்னொரு இடத்துல சொல்கிறான், அலம் தர அன் அல்லாஹ் யஸ்ஜுது லஹு மன் ஃபிஸ் ஸமாவாதி வ மன் ஃபில் அர்த் வஷ்-ஷம்ஸு வல் கமர் வன் நுஜூம் வல் ஜிபால் வஷ்-ஷஜர் வத் தவாப் வ கஸீரு மினன் நாஸ். உங்களுக்கு தெரியுமா, அல்லாஹுக்கு வானத்தில் இருக்கக்கூடியவர்களும் சஜ்தா செய்கின்றார்கள். வமான் ஃபில் அர்த் பூமியில் இருக்கக்கூடியவர்கள் அல்லாஹ்வுக்கு சஜ்தா செய்கின்றார்கள். வஷ்-ஷம்ஸ் சூரியன், வல் கமர் சந்திரன், வன் நுஜூம் நட்சத்திரங்கள், வல் ஜிபால் மலைகள், வஷஜர் மரங்கள், வத்தவாப் உயிரினங்கள் மிருகங்கள் எல்லாம் அல்லாஹ்க்கு கஸீரு மினன் நாஸ் நிறைய மக்கள் அல்லாஹ்க்கு சுஜூது செய்கிறாங்க. அப்போ அல்லாஹ் தஆலா இங்கே சொல்கிறான், வன் நஜ்மு வஷ்-ஷஜர் யஸ்ஜுதான். இப்போ நட்சத்திரங்கள் என்று எடுக்க முடியும், அல்லது தாவரங்கள், இந்த அதாவது கொடிகள் அவைகளும் அல்லாஹ்க்கு சுஜூது செய்து, மரங்களும் சுஜூது செய்து. வஸ்ஸமாஅ ரஃபஅஹா வ வதஅல் மீசான். அல்லாஹ் தஆலா வானத்தை உயர்த்தினான், மீசானை தராசை அதாவது நீதியை அல்லாஹ் வைத்திருக்கின்றான், நிர்ணயித்திருக்கின்றான், கடமையாக்கியிருக்கின்றான். அல்லா தத்கவ் ஃபில் மீசான். எனவே அளவை நிறுவையில் நீங்கள் நீதியுடைய விஷயத்தில் எல்லை மீறக்கூடாது. வாகீமுல் வஸ்ன பில் கிஸ்தி வலா துக்ஸிருல் மீசான். எனவே நீங்கள் அளக்கும் பொழுது நீதியாக அலங்கள், நேர்மையாக அலங்கள், சமனாக அலங்கள், அதில் எந்த குறைபாடும் செய்யாதீர்கள். வலா துக்ஸிருல் மீசான், நீங்கள் நெருக்கிறதுல எந்த குறையும் செய்யாதீங்க. ஆனால் இன்றைக்கி மிகப்பெரிய கேசேதம், இன்றைக்கு நிறைய மக்கள் ஒரு பொருளை வாங்கும் பொழுது அதை இன்றைக்கி சில எங்கள் நாட்டிலையும் சில முஸ்லீம்கள் அப்படி செய்கிறாங்க. நெல் வாங்க போகிறாங்க, இதே மாதிரி மிளகாய் வாங்க போகிறாங்க அந்நியர்களிடத்தில். அங்கே போய் படியில் பாரத்தை காலால் மிதிச்சு கொண்டு ஏதோ ஒரு அமைப்பில் 1 கிலோவுக்கு பதிலாக 90 கிராம், 900 கிராம்ஸ், 950 கிராம் இப்படி நிறுத்தி அவங்கள்ட்ட எடுத்துகிட்டு வராங்க. வந்து பெருமையாக பேசிக்கிறாங்க, இன்றைக்கு நான் 100 கிலோ அடிச்சுட்டு வந்தேன், 50 கிலோ அடிச்சுட்டு வந்தேன். அவர் ஒரு பாதிக்கு ஜமாத் போனேன். அப்போ அவங்க அன்றைக்கி சொன்னாங்க, இந்த ஹதரத் இதை பற்றி பயன் பண்ணுங்கள், அளவை நிறுவையில் அந்த ஊர் மக்களுடைய தன்மை அப்படி. இங்கே நிறைய பேர் அப்படி செய்கிறாங்க. அதனால் அளவை நிறுவையில் நேர்மையாக இருக்கணுன்ற விஷயத்தை பற்றி பேசுங்கண்டு. அப்போ அன்றைக்கி அது சம்மந்தமான விஷயத்தை நான் பேசினேன். அப்போ அவங்க அதில் சிலவங்க அந்நியர்கள்ட்ட அடி வாங்கிட்டு கூட வராங்க, தவறான இருக்கிறாங்க, பிடிபடுறாங்க, அடிபடுறாங்க. இப்படியெல்லாம் மோசமான நல்லா சொல்கிறான், நேர்மையாக அலங்க. இன்னொரு இடத்துல ரசனம் வயலுல் முத்தஃபிஃபீன், அளவை நிறுவையில் குறவு செய்யக்கூடியவர்கள் அவர்களுக்கு நாசம்தான், நரகத்தில் வயல் என்ற இடம் இருக்கின்றது. அடுத்து அல்லாஹ் தஆலா சொல்றான், வல் அர்த வதஆஹா லில் அனாம். பிறகு பூமியை அல்லாஹ் வானத்துக்கு கீழே மக்களுக்கு ஆக்கியிருக்கின்றான். லில் அனாம், அனைத்து உயிரினங்களுக்காக அல்லாஹ் அதை சமனாக வாழக்கூடிய அமைப்பில் அல்லாஹ் உருவாக்கியிருக்கின்றான். ஃபீஹா ஃபாகிஹா, அதில் பழங்கள் இருக்கின்றது, விதவிதமான பழங்கள் நாங்கள் படைத்திருக்கிறோம். வன்னஹ்லு தாத்துல் அக்மாம், இதே மாதிரி பாலைகள் உள்ள பேரிச்சம் மரங்களையும் பழங்களையும் படைத்திருக்கிறோம். அப்போ பல வர்க்கத்தில் அது சேர்ந்திருந்தாலும் அல்லாஹ் விசேஷமாக பேரிச்சம்பழத்தை சொன்னது, அதில் அல்லாஹத்தில் நிறைய பிரயோஜனங்கள் வைத்திருக்கிறான். பேரிச்சம்பழம் அரபிகளுக்கு ஒரு உணவாக கருதப்பட்டுச்சு, உணவாக இருந்துச்சு. அதனால் அதில் பிரயோஜனம் நிறைய இருக்கிறதுனால அது அடுத்து அல்லாஹு தஆலா பழங்களை சொல்லிட்டு அதை விசேஷம் அல்லாஹ் சொல்கிறான். இதே மாதிரி வல் ஹப்புதுல் அஸ்ஃப், இதே மாதிரி அந்த துளிகளுக்கு அந்த கவர்களோடு இருக்கக்கூடிய தானியங்கள், உமி அதுக்குள்ளால் இருக்கக்கூடிய தானியம், வர்ரைஹான் மனமுள்ள பூக்கள், இது அனைத்து நாங்கள் படைத்திருக்கிறோம். இப்போ அல்லாஹ் கேட்குறான், இந்த கல்வி அறிவை நாங்கள் கொடுத்தோம், பேசக்கூடிய தன்மையை கொடுத்தோம், குர்ஆனை படித்து கொடுத்தோம், இதே மாதிரி வானம் பூமி நட்சத்திரங்கள் இதெல்லாம் உங்களுக்காக நீ படைத்திருக்கிறோம். நீதியாக வாழ சொன்னது உங்களுக்கு லாபத்துக்கு தான். இதே மாதிரி பழங்களை படைத்து தந்தோம், இதே மாதிரி தானியங்கள் பூக்கள் அழகான அமைப்பு உண்டாக்கினோமே. ஃபபிஐய அலா இரபிக்குமா துக்கதிபான், இந்த அல்லாஹுடைய நியமத்துகளில் எந்த நியமத்தை தான் நீங்கள் பொய்ப்பிக்க போகிறீங்க?
அல்லாஹ் முதலாவது கேட்குறான். இதுக்கு பிறகு 30 இடங்களில் இந்த சூரா முடியும் வரைக்கும் 2 ஆயத்துக்கு பிறகு அல்ல 1 ஆயத்துக்கு பிறகு அல்லாஹ் திரும்ப திரும்ப கேட்டுக்கொண்டே இருக்கிறான். அல்லாஹ் சொல்லுகிறான், ஹலக்கல் இன்சான மின் ஸல்ஸாலின் கல் ஃபஹார். அல்லாஹு தஆலா மனிதனை மண் சட்டி மாதிரி களிமண் நாளிலிருந்து களிமண் தன்மையுள்ள தட்டினா சத்தம் வரக்கூடிய மண்ணிலிருந்து நாங்கள் படைச்சிருக்கிறோம் அல்லாஹ் சொல்கிறான். வஹலக்கல் ஜான்ன மின் மார்ஜி மின் நார். ஜின்களை நாம் நெருப்பிலிருந்து உயர்ந்த பகுதியிலிருந்து படைத்திருக்கிறோம். நெருப்புலையும் பல தன்மைகள் இருக்குது. அதில் தெளிவான புகை எதுவுமே வர சுத்தமான ஒரு பகுதி இருக்குது. அதிலிருந்து அல்லாஹு தஆலா ஜின்களை படைத்திருக்கின்றான். மலக்குகள் ஒளியால் படைக்கப்பட்டிருக்கிறாங்க, ஜின்கள் நெருப்பால் படைக்கப்பட்டிருக்கிறாங்க. மனித வர்க்கத்தினர் மண்ணால் படைக்கப்பட்டவங்க. மனிதனுடைய ஆரம்பம் மண் தான். அதுக்கு பிறகு இந்திரியத்திலிருந்தெல்லாம் படைக்கின்றான். ஜின்கள் இருக்கிறாங்களே, ஜின்களுக்கு மலக்களுக்கும் வித்தியாசம். மலக்கள் ஒளியால் படைக்கப்பட்டவங்க. அவங்க நாய் பன்றியை தவிர வேற எந்த உருவமும் எடுத்து வருவாங்க. பூமிக்கு வரும்பொழுது பல்வேறு உருவத்தில் வருவாங்க. ஆனால் ஜின்கள் நாய் பன்றி உருவத்திலையும் வருவாங்க. ஜின்களுக்கு அல்லாஹ் தஆலா அந்த சக்தியை கொடுத்திருக்கிறான். அதுக்கு பிறகு அல்லாஹ் தஆலா பல விஷயங்களை சொல்கிறான். அல்லாஹ் தஆலா கடலை படைச்சதை சொல்கிறான். ரப்புல் மஷ்ரிகைன் வ ரப்புல் மக்ரிபைன். அல்லாஹ் தஆலா 2 கிழக்குகளுக்கும் சொந்தக்காரன், 2 மேற்குக்கு சொந்தக்காரன். அப்போ சூரியன் இருக்கிறதே, ஜனவரி 12க்கு பிறகு அது உதிக்கும் பொழுது ஒவ்வொரு நாளும் அது தன்னுடைய இடத்தை விட்டு தாண்டி அப்படியே இடம் பெயர்ந்து கொண்டே போகும். ஜூன் வரையும் போகும். அதுக்கு பிறகு திரும்ப அங்கிருந்து இந்த பக்கத்துக்கு வரும். இப்படி அல்லாஹ் தஆலா அமைச்சிருக்கிறான். மேற்கும் அப்படித்தான். இங்கே ஒதுக்கும் பொழுது மேற்கு அந்த திசைண்டா அடுத்த நாள் இங்கே ஆகும்போது மேற்கு கொஞ்சம் இஞ்சிக்கு ஆகும். அப்போ 2 மேற்கு 2 கிழக்கெல்லாம் படைச்சிருக்கிறான். எங்களுக்கு ஒரே மாதிரி விளங்கினாலும் கூட 2க்கு நிறைய வித்தியாசம் இருக்குது. அப்போ 2க்கும் சொந்தக்காரன் அல்லாஹ் தஆலா. இதே மாதிரி மரஜல் பஹ்ரைன் யல்தகியான். 2 கடல்களை அல்லாஹ் தஆலா ஓட செஞ்சிருக்கிறான். அது 2ம் போய் சேருகுது, 2 உண்டாகுது. ஆனாலும் பைனஹுமா பர்ஸஹுன் லா யப்கியான். அது 2க்கு மத்தியில் பெரிய ஒரு திரை ஒன்று இருக்கிறது. அது 2ம் ஒன்றோட ஒன்று உள்ளுக்கு ஊடுருவாது. அப்படின்றா பல அர்த்தங்கள் சொல்லப்பட்டிருக்குது. ஒன்று ஆறு, இன்னொன்று கடல். 6 கடலில் போய் சேர்ந்தாலும் அது கடலுடைய தன்மை அப்படியே இருக்கும். அந்த போய் சேரக்கூடிய ஆற்றுடைய தண்ணீருடைய தன்மை ஒன்றாக இருக்கும். இப்படி எல்லாம் படைச்சிருக்கிறான். இதில் இனிப்பு தன்மை இருக்குன்னா அது அப்படியே இருக்கும், அதில் உப்பு தன்மை இருக்குன்னா அப்படியே இருக்கும். சில கடல்களை கூட அல்லாஹ் தஆலா பெரும் கடல்கள் ஒன்று சேருது. ஆனால் ஒரு கடல் இங்கால ஒரு தன்மையில் இருக்கும், இன்னொரு கடல் இங்கால இருக்கும். இன்றைய கேப் டவுனில், சவுத் ஆஃப்ரிக்காவில், இதே மாதிரி வேறு நாடுகளில் கூட அதை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. 2 கடல் ஒன்று சேருது. இங்கால் உள்ள கடல் தண்ணி கொஞ்சம் கலர் வித்தியாசம். பக்கத்தில் 2க்கு நடுவில் ஒரு கோடு மாதிரி ஒன்று இருக்குது. இன்றைக்கி சயின்டிஸ்ட் ஆராய்ச்சி செஞ்சு கண்டுபிடிச்சி சொல்கிறாங்க. இங்கால கடல் வேறு கலரில் இருக்குது. இது 2உடைய மீனினங்கள் கூட வித்தியாசமாக இருக்குது. இங்கால உள்ள மீன்கள் இங்கால போகுதில்லை, இந்த சைடில் உள்ள மீன்கள் அங்கால போகுதில்லை. 2க்கு மத்தியில் ஒரு திரையண்டம் வச்சிருக்கிறான். பார்க்குறதுக்கு நேராக லேசாக விளங்காது. அல்லாஹ் தஆலா அப்படி அமைச்சிருக்கிறான். யஹ்ருஜு மின்ஹுமா லுஅ்லு வல் மர்ஜான். அந்த 2 கடல்களிலிருந்து முத்துக்கள் மாணிக்கங்கள் கூட வெளியாகுது. அல்லாஹ் வெளியாக்குகிறான். இதே மாதிரி வலகுல் ஜவார் முன்ஷாத் ஃபில் பஹ்ரி கல் ஆலாம். அதில் ஓடக்கூடிய பெரும் பெரும் கப்பல்கள், மலைகள் போன்ற கப்பல்கள் எல்லாம் அல்லாஹ் அதில் உருவாக்கி இருக்கிறான், அதில் ஓட வைக்கிறான். இந்த நியமத்தில் அல்லாஹ் தஆலா எல்லாத்தையும் சொல்லிட்டு தான் படைச்சதெல்லாம் சொல்லிட்டு ஒன்று திரும்ப அல்லாஹ் ஒரு விஷயத்த சொல்கிறான். குல்லு மன் அலைஹா ஃபான். இந்த பூமியில் இருக்கக்கூடிய எல்லாம் அழிஞ்சு போகும், எல்லாம் மௌத்தாகிடும், எல்லாம் அழிஞ்சு போயிடும், எதுவுமே மிஞ்சாது. எப்படி வானம் பூமி எல்லாத்தையும் படைச்சது அல்லாஹ் சொல்கிறான், இதே மாதிரி ஒரு நாள் எல்லாத்தையும் நான் அழிப்பேன் அல்லாஹ் சொல்கிறான். எல்லாம் ஒரு நாளைக்கு அழிஞ்சிடும். வயபுகா வஜ்ஹு ரப்பிக். குல்லுமன் சொன்னால் எல்லாரும், அப்போ அல்லாஹுமா? அல்லாஹ் சொன்ன இல்லை. வயபுகா வஜ்ஹு ரப்பிக். அல்லாஹு தஆலா மிஞ்சுவான், அல்லாஹ்வுடைய முகம் மட்டும்தான் மிஞ்சும். அப்படின்னு அல்லாஹ் மட்டும் இருப்பான். துல் ஜலாலி வல் இக்ராம், சங்கை மிக்க கண்ணிய மிக்க அல்லாஹ் மட்டும்தான் மிஞ்சுவான். மற்ற எல்லாரும் அழிஞ்சிடுவாங்க, உலகத்தில் யாருமே இருக்க மாட்டாங்க. திரும்ப அல்லாஹ் தஆலா உயிர்ப்பிப்பான். திரும்ப அல்லாஹ் உயிர்ப்பிப்பான். உயிர்ப்பிச்சாய்க்கு பிறகு 7 கணக்கு மனித வர்க்கம் ஜின் வர்க்கத்துக்கு 7 கணக்கு நடக்கும். இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்றான், குல்லு ஷைஇன் ஹாலிகுன் இல்லா வஜ்ஹா. எல்லா படைப்பினங்களும் அழிஞ்சிடும் அல்லாஹுடைய முகத்தை தவிர, அல்லாஹுவை தவிர.
எஸ் அலுஹு மன் ஃபிஸ் ஸமாவாத்தி வல் அர்த் குல்ல யௌமின் ஹுவ ஃபீ ஷான். அவனை அல்லாஹை பற்றி இன்றைக்கி மக்கள் கேட்குறாங்க. அல்லாஹ் எங்கே இருக்கிறான், அவன் எப்படி இருக்கிறான், அவனுடைய தன்மை என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அல்லாஹு தஆலா சொல்கிறான், அல்லாஹு தஆலா குல்ல யௌமின் ஹுவ ஃபீ ஷான். அவன் எந்த நேரமும் எந்த நாளும் அவன் பிஸியாக தான் இருக்கிறான். ஒரு விஷயத்தில் ஒரு முக்கியமான காரியத்தில் ஈடுபட்டே கொண்டிருப்பான். ஹதீஸில் வருது, சஹாபாக்கள் கேட்டாங்க, குல்ல யௌமின் ஹுவ ஃபீ ஷான். அல்லாஹ் சொல்கிறான், வமாதாக்க ஷான், அப்படியான பிஸியாக இருக்கிறது எதில், எந்த விஷயத்தில் நாங்கள் கேட்டோம். சொன்னாங்க, ஐயஃபிர தன்பன், ஒரு சிலருடைய பாவங்களை மன்னிச்சு கொண்டிருக்கிறான். வயுஃப்ரிஜ கர்பன், சிலருடைய கஷ்ட துன்பங்களை நீக்கி கொண்டிருக்கிறான். வயர்ஃப கௌமன், சிலரை உயர்த்துகிறான். வயதோ ஆஹரின், சிலரை தாழ்த்தி கொண்டிருக்கிறான். சிலரை கண்ணியப்படுத்துகிறான், சிலரை கேவலப்படுத்துகிறான். சிலரை ஹயாத்தாக்குறான், சிலரை மௌத்தாக்குறான். சிறியவர்களை வளரச் செய்கிறான், நோயாளிகளை குணமாக்குகிறான், கைதிகளை விடுதலை செய்கிறான். இதே மாதிரி உணவளித்து கொண்டிருக்கிறான். எல்லா காரியங்கள்லையும் அல்ல ஒரே எந்த நேரம் அல்ல பிஸியாக இருக்கிறான், எந்த நேரம் அல்ல ஈடுபட்டு கொண்டு தான் இருக்கிறான். அடுத்து அல்லாஹ் தஆலா சொல்கிறான், அல்லாஹ் பிஸியாக இருக்கிறான்னு சொன்னால் அவங்களை சும்மா விட்டுட்டு இருப்பான்னு நினைக்காதீங்க. அவன் சனஃபுருலக்கும் ஐயுஹஸ்ஸகலான், உங்களுக்காக வேண்டிய ஜின் வர்க்கமே மனித வர்க்கமே உங்களுக்காண்டி எல்லாம் நேரம் ஒதுக்குவான். கேள்வி கணக்குக்காக உங்களை விசாரிக்கிறதுக்காக தீர விசாரிக்கிறதுக்காக வேண்டி அல்லாஹு தஆலா முழுமையான நேரத்தை ஒதுக்குவான். அல்லாஹு தஆலா சொல்கிறான். இதே மாதிரி அல்லாஹு தஆலா பல விஷயங்களை சொல்லிட்டு வந்து அதுக்கு பிறகு சொர்க்கத்தை பற்றி அல்லாஹ் சொல்கிறான். வலிமன் ஹாஃப மகாம ரப்பிஹி ஜன்னதான், யார் தன்னுடைய இறைவனைக்கு முன்னாடி எழும்பி நிற்கப்படுவதை பயப்படுகின்றார்களோ, மறுமை நாளை பயப்படுகின்றார்களோ, அவர்களுக்கு 2 சொர்க்கங்கள் இருக்கின்றது. ஹதரத் உமர் ரலியல்லாஹு தன்னுடைய காலத்தில் ஒரு வாலிபர் இருந்தார். அவர் பள்ளியோடு நல்ல தொடர்பானவர். பள்ளிவாசலுக்கு வீடு கொஞ்சம் தூரமாக இருந்துச்சு. பள்ளிவாசலுக்கு வந்து போய் கொண்டிருப்பார். அழகான வாலிபர். அப்போ அந்த வழியில் ஒரு பெண் ஒன்று இருப்பார். அவன் அந்த வாலிபர் மீது கவரப்பட்டு அவரோட தவறு செய்கிறதுக்கு இந்த பெண் எதிர்பார்த்து கொண்டிருந்தாள். ஒவ்வொரு நாளும் தன்னுடைய வீட்டு வாசல் உட்கார்ந்து கொண்டு அவருடைய பார்வையை தண்ணி பக்கம் திருப்புறத்துக்கு முயற்சி செஞ்சு கொண்டிருந்தாள். இந்த வாலிபர் அப்படியே தன்னுடைய பார்வையை தாழ்த்தி கொண்டு போயிடுவார். ஒரு நாள் அல்லாஹ்வுடைய ஏற்பாடு, அவருடைய பார்வை இந்த பெண் மீது பட்டது. இவர் சிரிச்சு சைக்கின செஞ்சு கூப்பிடும் பொழுது அவரும் பின்னால் வந்துட்டார். பின்னால் வந்து வீட்டுக்குள்ள அந்த பெண் நுழைந்தார். இவர் நுழைய பார்க்கும் பொழுது, இரவு நேரம் நுழைய பார்க்கும் பொழுது இவருக்கு அல்லாஹ்வுடைய சிந்தனை வந்துச்சு. அந்த சிந்தனை வந்த உடனே ஒரு குர்ஆனுடைய ஆயத்து ஞாபகத்துக்கு வந்துச்சு. யாரை ஷைத்தானுடைய தொடுதல் யாரை பிடிக்கிறோ அவங்க ததக்கரு ஃபைதா முபிலிசூன். இப்போ அவங்க அல்லாஹ்வுடைய ஞாபகம் வருது, வந்தோடனே அவங்க திகைப்படைஞ்சிடுறாங்க என்ற சிந்தனை இந்த ஆயத்து ஞாபகத்தில் வந்தோடனே அவர் கீழே மயங்கி விழுந்துட்டார். மயங்கி விழுந்தோன்னு அந்த பெண் பயந்துட்டார். உடனே என்ன செஞ்சா, தன்னுடைய வேலைக்காரியை கூட்டிட்டு அவரை தூக்கிட்டு அப்படியே வந்து அந்த வாலிபருடைய வீட்டு வாசலில் போட்டு கதவை தட்டிட்டு போயிட்டார். அப்போ தந்தை வந்து கதவை திறந்து பார்க்குறாரு. தன்னுடைய மகன் மயங்கி விழுந்திருக்கிறார். அவள் தண்ணீரெல்லாம் தெளிச்சாரை எழுப்பி, என்ன விஷயம் மகன், என்ன நடந்துச்சுண்டு? இல்லை ஒன்றுமில்லைண்டு மறைத்தார். இவருக்கு விளங்கிச்சு ஏதோ ஒன்று மறைக்கிறாருண்டு. உடனே கேட்டார், உண்மையை சொல்லுண்டு விஷயத்தை சொன்னார். அப்போ வீட்டுக்குள்ள போனது பிறகு இப்போ கேட்டார், அந்த எந்த ஆயத்து உனக்கு ஞாபகம் வந்துச்சுண்டு? திரும்ப அந்த ஆயத்தை ஓதினார். ஓதின உடனே அவரோட உள்ளம் வெடிச்சு மௌத்தாயிட்டார். இரவோடு இரவா அடக்கம் செஞ்சிட்டாங்க. உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஹலீஃபா இருந்தாங்க. அவங்களுக்கு கூட தெரியாது. அப்போ அடுத்த நாள் ஆளை பார்த்தா பள்ளிக்கு வரல. உமர் ரலியல்லாஹு தான் விசாரித்தாங்க. அப்போ செய்தி சொல்லப்பட்டுச்சு, இப்படித்தான் ஞாயிற்று நடந்தது, மௌத்தாயிட்டார், இரவோடு இரவா அடக்கிட்டாங்க. உண்மையான இஸ்லாமிய முறைமை தான், ஜனாசா ஒன்று விழுந்துட்டா ஒருத்தர் மௌத்தாகிட்டாங்கண்டா எவ்வளோ அவசரமாக முடியுமோ அவ்வளோ அவசரமாக அடைக்கிறோம். பாருங்கள், ஹலீஃபாவுக்கு கூட தெரியாது. இதெல்லாம் ரசூலுடைய காலத்தில் நிறைய சம்பவங்கள் நடந்திருக்குது. இரவோடு இரவா பகல்ற அடக்கம் செய்கிறாங்க. ரசூல்லா கூட அந்த மையத்துடைய செய்தி தெரியாது, ஜனாசாவுடைய செய்தி தெரியாமல் இருந்துச்சு. அவ்வளோ அவசரமாக குளிப்பாட்டி அடக்கம் செஞ்சிடுவாங்க. அதான் உண்மையான இஸ்லாமிய முறை.
அப்போ அந்த அடிப்படையில் அவங்க அடக்கம் செஞ்சுருந்தாங்க. அப்போ கேட்டாப்புல சொன்னாங்க, இப்படித்தான் அவர் மூத்தாயிட்டார், அடக்கம் செஞ்சுட்டாங்கண்டு. உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கபரடிக்கு போனாங்க. போயிட்டு அவருக்கான துவா செஞ்சுட்டு சொன்னார், வாலிஃபரே இந்த ஆயத்தை ஓதினாங்க. வலிமன் ஹாஃப மகாம ரப்பிஹி ஜன்னத்தான், யார் தன்னுடைய இறைவனை பயப்படுகிறார், அல்லாஹ்வுக்கு முன்னாடி நிற்பதை எழுப்பப்படுவதை பயப்படுகிறார், அவருக்கு 2 சொர்க்கம் இருக்குதுன்னு. அவர் உள்ள இந்த கபூர்லேருந்து சத்தம் வந்துச்சு, அல்ஹம்துலில்லாஹ் எனக்கு கிடைச்சிட்டுது, அந்த 2 சொர்க்கம் எனக்கு கிடைச்சிட்டுன்னு பதில் வந்தது. அப்போ யார் உலகத்தில் எல்லாம் பயந்து வாழ்றாங்களோ அவருக்கு 2 சொர்க்கத்தை எல்லாம் கொடுப்பதாக அல்லாஹு தஆலா வாக்குறுதி அளிச்சிருக்கிறான். உலக வாழ்க்கையை விட்டுட்டு அம்மா மன் காஃப மகாம ரப்பிஹி வனஹன் நஃப்ஸானில் ஹவா, அல்லாஹ்வுக்கு முன்னால் நிற்கிறத பயந்து மனோச்சையில் விட்டு தன் உள்ளத்தை யார் தடுத்து கொள்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா 2 சொர்க்கத்தை வைத்திருக்கிறதாக இன்னொரு ஆயத்தில் அல்லாஹ் தஆலா சொல்கிறான். புகாரி ஷரீஃப்ல ரிவாயத்தில் வருது, 2 சொர்க்கம்டா ஜன்னத்தான் மின் ஃபிவ்வத்தின் ஆனியத்துஹுமா வமா ஃபீஹிமா, 2 சொர்க்கம் வெள்ளியிலால கொடுக்கப்படும். அனைத்து மயில் இருக்கக்கூடிய கட்டிடங்கள் பாத்திரங்கள் எல்லாம் வெள்ளியிலான செய்யப்பட்டிருக்கும். ஜன்னத்தான் மின் ஸஹபின், இன்னும் 2 சொர்க்கம் தங்கத்தால் கொடுக்கப்படும். அதனுடைய பாத்திரங்கள் அதில் இருக்கக்கூடிய எல்லாம் தங்கத்தால் செய்யப்பட்டிருக்கும். இது அல்லாஹு தஆலா அல்லாஹ்வை பயந்து வாழக்கூடிய மக்களுக்கு எல்லாம் கொடுக்குறான். ஸவாத அஃப்னான், அந்த சொர்க்கத்தில் அதாவது கிளைகள் எல்லாம் அப்படியே நிரம்பி விதவிதமான பழங்களை நிரம்பிய கிளைகள் உள்ள மரங்கள் உள்ள தோட்டங்களாக இருக்கும். அந்த சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய மரங்களில் ஒவ்வொரு கிளைகளையும் ஒரு ஜாதி பழம் இருக்காது. மாங்காய் மரம்டா இங்கே மாங்காய் மட்டும்தான் இருக்கும். அங்கே மாம்பழத்தோட ஏப்பல் ஆரஞ்சு எல்லா விதமான பழங்களும் ஒவ்வொரு கிளைகளையும் தொங்கிக் கொண்டிருக்கும். ஃபீஹிமா ஐனானி தஜ்ரியான், அதில் 2 ஊற்றுக்கண்கள் ஓடிக்கொண்டே இருக்கும். 2 ஊற்றுக்கண்கள் இந்த நேரம் ஓடிக்கொண்டிருக்கும். ஃபீஹிமா மின் குல்லி ஃபாக்கிஹத்தின் ஸௌஜான், விதவிதமான பழங்கள் இருக்கும். எல்லா விதமான பழங்களும் இருக்கும். ஒவ்வொரு பழமும் 2 விதமாக இருக்கும். ஒன்று எங்களுக்கு தெரிஞ்ச விதமான பழமாக இருக்கும். உதாரணமாக இப்போ மாங்கண்டா மாம்பழம்டா எங்களுக்கு தெரிஞ்ச மாம்பழமாக இருக்கும். இன்னொன்றுக்கு மாம்பழத்துடைய பேரில் அது நாங்கள் கண்டிருக்க மாட்டோம், கேட்டிருக்க மாட்டோம். அப்படியான சுவையாக, அப்படியான கலரில், அப்படியான அமைப்பில் இருக்கும். இதே மாதிரி ஆப்பிள் எங்களுக்கு அறிமுகமான அமைப்பில் ஒரு ஆப்பிள் ஒன்று இருக்கும். இன்னொரு ஆப்பிள் இருக்கும், அது நாங்கள் கன்றாத கேட்டுறாத ஆப்பிளாக இருக்கும். இதே மாதிரி அன்னாசிக்கா ஒவ்வொரு பழங்களும் அல்லாஹ் தஆலா சொல்கிறான் 2 விதமாக நாங்கள் வச்சுருப்போம். ஒன்று அறிமுகமானதாக இருக்கும், இன்னொன்று அறிமுகமற்றதாக இருக்கும். இன்னொரு கருத்துப்படி ஒன்று ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், இன்னொன்று ட்ரை ஃப்ரூட்ஸாக செய்யப்பட்டிருக்கும். ஒவ்வொரு பழமும் அல்லாஹ் தஆலா ஃப்ரெஷ்ஷாகவும் கொடுப்பான், ட்ரை ஃப்ரூட்ஸாகவும் கொடுப்பான். இது அல்லாஹ் தஆலா சுருக்கவாதிகளுக்கு அல்லாஹ் வைத்திருக்கின்றான். முத்தக்கினல் அஃப்ரோஷிம் பதாஇனுஹா மின் இஸ்தப்ரக், அவங்க விரிப்புகளில் சாஞ்சி கொண்டிருப்பாங்க, படுத்து கொண்டிருப்பாங்க, சாஞ்சி கொண்டிருப்பாங்க. அந்த விரிப்புகள் இருக்கிறதே அதனுடைய கீழ்ப்பகுதி அது கூட இஸ்தப்ரக் தடிப்பமான பட்டாலான துணியாக இருக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அதனுடைய உள்ளுக்கு அப்படின்டா மேலுக்கு எப்படி இருக்கும்னு கேட்டாங்க. வஜனல் ஜன்னத்தேனி தான், அதனுடைய அந்த சொர்க்கத்துடைய பழங்கள் இருக்கிறதே அனைத்து கிளைகளும் பழங்கள் குலுங்கி இருக்கிறதுனால அப்படியே நெருங்கி வரும், அப்படியே குலுங்கி கொண்டிருக்கும். ஒருத்தர் சாஞ்சி கொண்டிருக்கிறாருண்டா அவர் சாஞ்சி நிற்கிற இடத்துக்கு வரைக்கும் அந்த பழத்துடைய கிளை வரும். அவர் எலும்பித்தான் பறிக்கொண்ட அவசியம் இல்லை. நின்று கொண்டு இருக்கிறவருக்கு நின்று கொண்டு பறிக்கிற மாதிரி இருக்கும். உட்கார்ந்து இருக்கிறவருக்கு உட்கார்ந்து பறிக்கிற மாதிரி பல கிளை அப்படியே தாழ்ந்து வரும். ஒருத்தர் படுத்து கொண்டிருக்கிறார், சாய்ந்து கொண்டிருக்கிறார்னா அவருக்கு அந்த இடத்துக்கு கிளை வளைஞ்சி வரும். இப்படி அல்லாஹ்வுடைய சொர்க்கத்தில் வச்சிருக்கிறான். உலகத்தில் எவ்வளோ பெரிய அரசனாக இருந்தாலும், எவ்வளோ பெரிய மன்னனாக இருந்தாலும் அப்படியான தோட்டம் எவனுக்கும் கிடையாது. கஷ்டப்பட்டு எப்படியோ ஏறி பறிக்கணும். ஆனால் சொர்க்கத்தில் அப்படி இல்லை, எங்களுக்கு நெருங்கி வரும். அல்லாஹ் சொல்கிறான் அடுத்த சூறால, லா மக்தூ அதிமுல்லா மம்னுவா, ஒரு பழத்தை பறிச்சோம்னு சொன்னால் அதை யாரும் தடுக்க மாட்டாங்க பறிக்கிறதுக்கும். அதே நேரத்தில் லா மக்தூஆ, அது பறிச்சோடன் இன்னொரு காய் அந்த இடத்துல வந்துடும், இன்னொரு காய் எல்லாரும் கொண்டு சேர்ப்பான். இதே மாதிரி பேரிச்சம்பழம், திராட்சை பழம், வாழைக்கொலைகள் எல்லாம் கொலையாக தொங்கிக் கொண்டிருக்கும். இங்கே தான் எங்களுக்கு ஒரு மரத்தில் ஒரு கொலையை பார்க்கணும். அல்லாஹ் தஆலா அங்கே ஒரே மரத்தில் பல வாழைக்கொலைகள் எல்லாம் தொங்க வச்சிருப்பான். இதே மாதிரி அல்லாஹ் தஆலா சொல்றான், இலந்தை மரங்கள் பொதுவாக முள்ளுள்ளது, சொர்க்கத்தில் எந்த முள்ளும் இல்லாத இலந்தை மரங்கள் எல்லாம் வச்சிருப்பான்.
இதே மாதிரி ஹூர்லைன்கள் பெண்கள் இருப்பாங்க. ஃபீஹின்ன காசுராத்து தருஃப், அவங்களுடைய பார்வைகள் தாழ்ந்ததாக இருக்கும். அப்படின்னா தன்னுடைய கணவனை தவிர வேற யாரையும் பார்க்க மாட்டாங்க. லம் யத்மிஸ்ஹுன் இன்சும் கப்லஹும் லா ஜான், அதுக்கு முன்னாடி எந்த ஆண்களோ எந்த ஜின்களோ, மனித வர்க்கமோ ஜின் வர்க்கமோ அவங்கள தொற்றிருக்காது. பரிசுத்தமான படைப்பாக இருப்பாங்க. கஅன்னஹுன் அல் யாக்கூத் வல் மர்ஜான், அவங்க முத்துக்களும் மர்ஜான் மரகதங்கள் மாறி இருப்பாங்க. அல்லாஹ் தஆலா சொல்றான், ஹல் ஜஸாஉல் இஹ்சான் இல்லல் இஹ்சான், அல்லாமல் செஞ்சவங்களுக்கு இதை மாதிரி கூலி இல்லாமல் வேற என்ன கூலி கிடைக்கும். இதுக்கு பிறகு அல்லாஹ் தஆலா சொர்க்கத்தை பற்றி நிறைய அல்லாஹ் சொல்லியிருக்கிறான் சூரா ரஹ்மான்ல மட்டும். அதுக்கு பிறகு வாக்கியாலையும் அல்லாஹ் சொர்க்கத்தை பற்றியும் சொல்கிறான், நரகத்தை பற்றியும் சொல்கிறான். அதுக்கு நேரம் போதாது. இப்போ சுருக்கமாக சொல்லணும்னு சொன்னால், அந்த சொர்க்கத்தை நாங்கள் அடையிறதுக்கு தான் அல்லாஹ் தஆலா எங்களுக்கு சந்தர்ப்பங்களை உலகத்தில் தந்திருக்கிறான். இங்கே கொடுக்கப்பட்ட ஆயுள் இருக்கிறதே 40, 50, 100 வருஷம் அல்லதுக்குள்ளால, இது அனைத்தும் அல்லாஹ் கொடுத்தது அந்த உன்னதமான சொர்க்கத்தை தயாரிக்கத்தான். அது எவ்வளோ பெரிய வர்ணனைகள் அல்லாஹ் தஆலா சொர்க்கத்தை பற்றி சொல்லியிருக்கிறான். அதை சொல்கிறதுக்கு எனக்கு நேரம் போதா, நாள் கணக்கில் சொல்லிடும். அந்தளவுக்கு அல்லாஹ் தஆலா சொர்க்கத்தை பற்றி அழகான முறையில் விவரிச்சிருக்கிறான். எங்களோட மனோ இச்சை ஆசைகள் எதெல்லாம் இருக்கோ அது எல்லாம் அல்லாஹ் தஆலா அங்கே பூர்த்தி செஞ்சு தருவான். அப்போ அந்த சொர்க்கத்தை நாங்கள் அடையிறதுக்கு தான் இந்த ஆயுள கால நேரங்களை, எங்களோட வசதி வாய்ப்புகளை, எங்களுடைய காசு பணத்தை நாங்கள் செலவழிக்கணும். அப்படி நாங்கள் பயன்படுத்தணும்னு சொன்னால் கிடைக்க போகிற சொர்க்கம் இருக்குதே, அது உதாரணமாக பல பில்லியன் ட்ரில்லியன் பெருமதிண்டா நாங்கள் முழு ஆயிரம் செலவழித்தாலும் அதனுடைய பெருமதி நாங்கள் கொடுக்க போகிறது ₹1, ₹2 பெருமதி தான். ஏன்னா சொர்க்கம் அந்தளவுக்கு பெருமதி மிக்கது. எங்களோட முழு ஆயிலும் சொர்க்கத்தை அடையிறதுக்கு கொடுக்குற பெருமதியாக கவனிச்சா ₹1, ₹2 பெருமதி. அதுக்கு பகரமாக எல்லாம் கொடுக்கக்கூடிய சொர்க்கம் இருக்கிறது பல பில்லியன் ட்ரில்லியன் டாலர் என் பெருமதி மிக்க சொர்க்கம். அப்போ அதை நாங்கள் அடையிறதுக்கு கொடுக்க போகிற காசு கொஞ்சம் தான். அப்போ அதை கூட நாங்கள் கஞ்சித்தனம் செஞ்சு இந்த உலக வாழ்க்கையில் வீணாக்கிட்டோம்டா பெரிய நஷ்டவாளி ஆகிடுவோம். அதனால் இந்த உலக வாழ்க்கையில் அந்தரங்கத்தை விளங்கி மறுமையில் மேலான சொர்க்கத்துக்காக நல்லா எங்களை அனுப்பியிருக்கிறான் தயாரிக்கும்படி அந்த சொர்க்கத்தை அடையக்கூடிய கூட்டத்தை நாங்கள் நினைவு ஆக்கிடுவோனாக. வாஹிர் தவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹான